அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு 5, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம். ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராமர் சீதை கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்பிறவியில் இரு மாந்தரை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிறவியில எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு தான் வாழ போறோம் அப்படின்றத ராமர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே சீதை கிட்ட சொல்லிடுறாரு. இதன் மூலியமா ராமர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன் வாழ்க்கையின் முறைகளுக்கு கட்டுப்பட்டு அறத்தின் வழி செல்லணும் அப்படின்றத இதன் மூலியமா அவர் வலியுறுத்தி இருக்காரு. இரண்டாவதாக, தசரத மன்னர் ராமரை ஆட்சிக்கு ஏத்தும் போது கைகேயி இத தசரதற்கு நினைவூட்டுவா. என்னன்னா, ஒரு போர்ல கைகேயி தசரதர் காப்பாத்தி இருப்பாரு. அப்போதைக்கு தசரதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ஏதாவது 2 வாரம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல அந்த 2 வாரத்தை கைகேயி தசரதர் கிட்ட கேக்குறாங்க. இந்த ஒரு சமயத்தை யூஸ் பண்ணி கைகேயி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசரதர் மன்னர் கிட்ட ராவண வனவாசம் செல்லணும், அதே சமயம் பரதன் நாடை ஆள வேணும் என்ற ஒரு இதை கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே தசரத மன்னர் வாக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வாக்கு அவரால் மீற முடியாது. அதனால அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு ராமன் கிட்ட போயிட்டு நீ வனவாசம் சென்றுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் தசரதர் ராமர் ரொம்பவே நேசிச்சாலும் இந்த இடத்துல தர்மத்தின் வழி அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. என்னன்னா, ராமனை நீ போக வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனா போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி அவர் வலியுறுத்தி சொன்னதுனால ராமனும் காட்டி கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல அவர் அறத்தை நிலைநாட்டுறாரு. இதனால் தசரத மன்னர் அறத்தின் உயர்வை நிலைநிறுத்தியிருக்கார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தசரத மன்னருக்கு 3 மனைவிகள். கைகேயி இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி ராமரை வனத்துக்கு அனுப்பின உடனே மீதமுள்ள 2 மனைவிகள் கோசலை, சுமித்ரை எதுவுமே தசரதர் சொல்லல. தசரதர் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே தசரதரோட ஆணைய அறமாக ஏற்று அதை இது பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவங்க 2 பேருமே அதுக்கு உடன்பட்டாங்க. தசரதர் ராமரை நீ நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருமே தன்னோட துயரம், அதாவது மகனை பிரியம்னா அவங்க தாய்க்கு எவ்வளவு ஒரு வலி, வேதனை, துயரம்னா இருக்கும், இதெல்லாம் அவங்க நீக்கி வச்சுட்டு தசரத மன்னர் அறத்தின் படிதான் அவர் வாக்கு சொல்லியிருக்காரு, நீ போய் தான் ஆகணும்ன்றத அவர் வாக்காதானே சொல்லியிருக்காரு. அதனால அந்த அறத்தின் படிதான் நம்ம நிக்கணும்ட்டு 2 மனைவிகளுமே அதை ஏத்துக்கிறாங்க. இன்னொரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மணன் ராமனோட வனவாசம் செல்றாரு. அப்போதைக்கு அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ அவனுக்கு சேவகனாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஒரு 2 மந்திரத்தை சொல்லிட்டு லக்ஷ்மணன் உணவு உறக்கம் இல்லாம அந்த காட்டுக்கு அவங்க பயணம் பண்றாங்க. பாலா அதிபாலா என்ற 2 மந்திரங்களோட உணவின்றி உறக்கமின்றி ராமனுக்கு தொண்டு செஞ்சுக்கிறாங்க லக்ஷ்மணன். அவங்க நினைச்சா அந்த கடமையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா தன் தாய் அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்காக செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் இதெல்லாம் செய்யறாங்க. இதன் மூலம் அறத்தின் பக்கம் நின்று தன் கடமைகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கார் லக்ஷ்மணன். தசரதருக்கு பழைய நண்பராக இருந்தாலும் அவர் ராமருக்கு உடனடியாக உதவி செய்ய பணிஞ்சிருக்கார். இதனால் ராமர் ஜடாயுக்கு தேவையான இறுதி சடங்கை செஞ்சிருக்கார். ராமர் அவங்க அப்பா கூட இறுதி சடங்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஜடாயுக்கு அவர் இறுதி சடங்கு செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உறவும் இல்லாதவங்க கூட இங்க அறத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்கன்றதை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உறவையும் எதிர்பார்ப்பையும் தாண்டி அறத்தின் வழி நம்ம செயல்படணும் அப்படின்றது இந்த ஒரு கதை மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. ராமன் 14 வருஷம் வனவாசம் செல்லும் போது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. அப்போதைக்கு அவர் போகாம தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை தான் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த இடத்துல தன் தந்தையின் வாக்கை மீறாமல் தர்மத்தின் படி செயல்பட்டிருக்கார் ராமர். திரிசடை ராவணனுடைய பெரியப்பாவா இருந்தாலும் ராவணன் செய்வது தவறு என்றதை அறிந்து சீதைக்கு திரிசடை உதவி புரிஞ்சிருக்கார். இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, நம்ம தர்மத்தின் பக்கம் தான் நிக்க வேண்டும். இந்த ஒரு செயல் இந்த ஒரு தலைப்புக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கு. உற்ற உறவாயினும் உறவாக இருந்தாலுமே நம்ம தர்மத்தின் பக்கம் தான் நிக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல அழகா விளக்கி கூறலாம். ஆனால் கும்பகர்ணன் போன்ற தம்பிகளும் இந்திரஜித் போன்றவர்களும் இன்னும் பலரும் நிறைய பேர் அறத்தின் பக்கம் இல்லாதவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்று அறத்தின் படி ராவணனை இன்று போய் நாளைக்கு போருக்கு வா என்று ராமன் அனுப்பி வைத்தார். நாகு இலங்கமுகி வாளை தாவுரு கோசல நாட்டுடை வள்ளல் என்பது ராமருடைய வீரத்தையும் தர்மத்தையும் புகழையும் கூறுகிறது. சிறு வயதிலேயே வாளை தாண்டும் திறமையும் கோசலை நாட்டு மன்னராக உயர்ந்த அறநெறிகளை கொண்டவர் ராமபிரான் என்பதை இவ்வரிகள் விளக்குகிறது. எப்போதுமே ஒரு மனிதருக்கு ஒரு முடிவை தீர்வு செய்யறதுல ரொம்பவே குழப்பங்கள் ஏற்படும். இதை தேர்வு செய்யலாமா இல்ல அதை தேர்வு செய்யலாமா, இதை நம்ம சூஸ் பண்ணிட்டா நம்மள உறவுகள் என்ன நினைப்பாங்க, இதை நம்ம எடுத்துட்டா நம்மளுடைய அறம் தோத்து போயிருமே, இப்படிலாம் பல யோசனைகள் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம அறத்தின் வழிதான் செயல்படணும் என்பதை ராமாயணத்தின் மூலியமாக நாம் நன்கு அறிவோம். எப்பொழுதுமே அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதையே சிந்தையில் கொன்று அறத்தின் வழி செயல்படுவோம். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.